கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டா யாருனாலுமே பதில் சொல்ல முடியாது. ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது வந்து உதவுனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கடவுள். சோ இப்ப கடவுளோட உருவத்தை நமக்கெல்லாம் காட்ட வராங்க ஸ்ரீதர், காவியா, பவித்ரா அண்ட் கார்த்திகா ஸ்ரீ. இந்த கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. டாக்டர், நாளைக்கு எத்தனை ஹார்ட் சர்ஜரி இருக்கு? நாளைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், ஒரு பைபாஸ் சர்ஜரி இருக்கு டாக்டர். டாக்டர், அந்த 2 பேஷண்ட்மே உங்க அப்பாயின்மெண்ட்காக 4 மாசமா வெயிட் பண்ணிருக்காங்க. யா கம். டாக்டர், ரொம்ப நாளாவே நம்ம ஹாஸ்பிட்டல்ல ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. இங்க வர நிறைய பேஷண்ட் கூட கேட்குறாங்க. டாக்டர், இங்க வர்றவங்க நம்மள நம்பி வர்றவங்க. ப்ரே பண்றதுக்கு தான் தனியா கோயில், மசூதி, சர்ச்னு நிறைய இடங்கள் இருக்கே. அக்கார்டிங் டு மீ அதுக்கான இடம் இது இல்லை. டாக்டர், யாருமா நீங்க? விசிட்டிங் ஹவர் முடிஞ்சு போச்சே. ஆமா, நீங்க டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா? இல்லைங்க, டாக்டர் பார்க்க ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், பார்க்கவே முடியல. அதான் செக்யூரிட்டி இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே வந்துட்டேங்க. இல்லைம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். டாக்டர் அங்கிள், என் ஹார்ட்டுக்குள்ளேருந்து சத்தமாக சவுண்டு கேட்குது. தங்கம், இது ஸ்டெத்தஸ்கோப்மா, அப்படிதான் சத்தமாக சவுண்டு வரும். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், என் பொண்ணுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனையா? எல்லா டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க. உங்களால் மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணி என் பொண்ணை காப்பாற்ற முடியும்னு மற்ற எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, ரிப்போர்ட்ஸ் எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா, இந்த அங்கிள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா? சத்தப்படாது. ஓகேம்மா. டாக்டர், இதில் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்கோம். பாப்பா, பேர் என்ன? சோஃபியா. சோஃபியா டார்லிங், கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடுறீங்களா? ஓகே ஆண்டி. மா, உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிருக்காரு? அவர் கேரளாவில் ரோடு போடுற வேலை பார்க்குறாரு டாக்டர். 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்து எங்களெல்லாம் பார்ப்பாரு. மா, சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணுக்கு இதயத்துக்கு வர ரத்த குழாயெல்லாம் அடைச்சிக்கிட்டே வருது. இன்னும் உங்கள் பொண்ணு மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் உயிரோடு இருப்பாம்மா. ஐயோ டாக்டர், நீங்கள் மட்டும் அப்படி சொல்லாதீங்க டாக்டர். நான் நம்பியிருக்க கடவுளே நீங்கள் மட்டும்தான் டாக்டர். ஏதாச்சும் பண்ணி என் பொண்ணை காப்பாற்றிருக்க டாக்டர். அழாதீங்கம்மா. இல்லைம்மா, நானே ஆப்ரேஷன் பண்ண கூட உங்கள் பொண்ணு பிழைக்க 25% தான் சான்ஸ் இருக்கு. டாக்டர், நான் நம்பியிருக்க கடவுள் இப்போ நீங்கள் மட்டும்தான் டாக்டர். பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி கட்டிடுறேன். பணத்தை பற்றி பிரச்சனை இல்லைம்மா, இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன். இன்னும் அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர். இங்கே பாருங்கம்மா, உங்களோட ரிஸ்கில் தான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ண ஒத்துக்கிறேன், சரிங்களா? என்ன பண்ணுறது டாக்டர்? என் டேட் அப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்க. டாக்டர், இன்னும் 2 மாசத்துல ஒரு நாள் கூட நீங்க ஃப்ரீயா டாக்டர். பட் நெக்ஸ்ட் வீக் உங்க சிஸ்டரோட சன் மேரேஜ் இருக்கு. Only on that day you have no appointments, doctor. டாக்டர், அம்மா, அன்னைக்கே உங்களோட ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணை உடனே அட்மிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, அந்த அங்கிள் என்னம்மா சொன்னாங்க? உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் உன்னை ஒரு வாரத்தில்
பத்திரமா வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்கம்மா. பொய் சொல்லாதம்மா. டாக்டர் அங்கிள் பேசுனதா நான் வெளியில கேட்டுதான் நான் செத்து போயிடுவேன்லம்மா. சாச்சா அப்படிலாம் இல்லைம்மா. உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் நீ நான் அப்பா எல்லாம் ஒன்றா சேர்த்து சினிமாவுக்கு போகலாம். அம்மா நான் செத்து போயிடுவேன்லம்மா. அம்மா நான் செத்து போயிடுவேன்லம்மா. ஏன்டா சோஃபி இப்படி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க? இப்போ அம்மா சொல்கிறது நல்லா கேட்டுக்க. உன் இதயத்துக்குள்ளதா கடவுள் இருக்கார். அவர் உனக்கு எதுவுமே ஆகாமல் பார்த்துப்பார். அதனால நீ ரொம்ப தைரியமாக இருக்கணும். என்ன? ஹை என் ஹார்ட்ல காட் இருக்காரா இல்லையா முன்னாடி சொல்லலாம். சோஃபி வாங்க 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 வாங்க. மா மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்களா? எல்லாம் சரியாக கொடுத்துட்டு வரேன் டாக்டர். அங்கிள் ஆண்டி என் ஹார்ட்டுக்குள்ள காட் இருக்காரு தெரியுமா? அவரு எனக்கு ஒன்னாகாம பார்த்துப்பாரு. வாவ், சூப்பர் சோஃபியா டார்லிங், யூ ஆர் வெரி லக்கி. சரிம்மா பார்த்துக்கோங்க. அப்புறம் டாக்டர் நாளைக்கு ஒரு தாட்டி இந்த பொண்ணுக்கு ஃபைனல் டெஸ்ட்டில் எடுத்து முடிச்சிருங்க. ஓகே டாக்டர். யா சோஃபியா டார்லிங் சமத்தா இருக்குன்னு. ஓகே ஆண்டி. சோஃபியா பயப்படாமல் இருக்கணும். ஓகேவா? தூங்கி எந்திரிச்ச மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்ன பயம்? என் ஹார்ட்ல தான் காட் இருக்கால்ல. சரி நீ படுத்து தூங்கு, நாங்கள் உனக்கு மயக்க மருந்து கொடுக்குறோம். ஓகே அங்கிள். அங்கிள் ஒரு நிமிஷம். என்னம்மா? நீங்க வந்து ஹார்ட் ஓபன் பண்ணி தானே ஆபரேஷன் பண்ண போறீங்க? ஆமாம், ஏம்மா கேட்குற? ஏன்னா நீங்க ஹார்ட் ஓபன் பண்ணும்போது காட் மேல கத்தி படாம பார்த்துக்கோங்க டாக்டர். சரிம்மா. அங்கிள் ஒரு நிமிஷம். வெயிட். என் ஹார்ட்டுக்குள்ள அந்த காடை என்னால் பார்க்க முடியாதுல்ல, அதனால நீங்களே பார்த்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட காட் எடுப்பிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரிம்மா. காஃபி என்னாச்சு தெரியலையே. டாக்டர் நான் இது வரைக்கும் 100கணக்கான ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இந்த பொண்ணை பார்க்கும்போது என்னமோ பதட்டமாக இருக்கு டாக்டர். Doctor, you are the best doctor. Don't worry. We will start. எஸ். இந்த வாட்ச்ல கிளிப்ஸ் எடுங்க. நடக்க வாய்ப்பில்லை. நோ 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 நீ நடக்கக்கூடாது. நோ நோ நோ
பதில் சொல்லுவேன். No. டாக்டர் டாக்டர் சோஃபியாக்கு ஹார்ட் கலர் பிளட் சர்க்குலேட் ஆகுது. What? அந்த கிளிப்ஸ் எடுங்க. சீக்கிரம். Quick. Come on. Come on, Sophia. Sophie. என்ன நடந்துச்சு? திடீர்னு எப்படி ஹார்ட்க்கு பிளட் சர்க்குலேட் ஆச்சு? நோ ஐடியா. என்ன நடந்துச்சுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். ஆனா அந்த பொண்ணு கண் முழிச்சா கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்குமே டாக்டர். நான் என்ன பதில் சொல்லுவேன்? டாக்டர் டாக்டர் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அழாதீங்கம்மா. சோஃபியாக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அவள் நாளைக்கு கண் முழிச்சிடுவா. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் எங்க? நான் அவர் காலில் வைத்து நன்றி சொல்லணுமா? அவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கலாம். அம்மா பொறுமையாடா. ஆப்ரேஷன் முடிஞ்சுதா அம்மா? ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சதுடா தங்கம். நீ நீ 100 வருஷம் நல்லா வாழலான்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. அந்த அங்கிள் எங்கம்மா? தெரியலடி தங்கம். இந்தா வந்துட்டாங்க பாரு. டாக்டர் அங்கிள், யா என் ஹார்ட்டுக்குள்ள அந்த காட் எப்படி இருந்தாரு? அவர் நல்லா இருந்தாரா? நீங்க பார்த்தீங்களா? கடவுள் என்ன சொல்லு? பார்த்தம்மா, அதோ கடவுள் உங்க அம்மா மாதிரி தாம்மா இருந்தாங்க. ஹாய் ஜாலி, எங்க மம்மி தான் கடவுளா? ஜாலி. டாக்டர், எங்களுக்கு நீங்கள் தான் டாக்டர் கடவுள். என் பொண்ணு உயிரே எனக்கு கொடுத்துட்டீங்க டாக்டர். இல்லம்மா, இந்த பொண்ணு நான் ஆப்ரேஷன் பண்ணனால பொழைக்கல. நீங்க கொடுத்த நம்பிக்கையால தான் இந்த பொண்ணு பொழைச்சிருக்கு. எது எப்படியோ என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. இன்னும் 3-4 டேஸில் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர்ஸ். சோஃபியா டார்லிங், இந்தா பாய். பாய்.